இன்டர்ன்ஷிப்பில் என்னென்ன கற்றுக்கிட்டேன், என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணேங்கிற இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்குறேன். பேர் வீரமணி. நான் கந்தரவக்கோட்டை பாலிடெக்னிக் காலேஜில் டிப்ளமா 3rd இயர் படிக்கிறேன். 3rd இயரில் 6th செம்முக்கு பதிலாக எனக்கு இன்டர்ன்ஷிப் போட்டிருக்காங்க. இந்த கம்பெனியோட பேர் ஆனந்த் ப்ராடக்ட் ப்ரைவேட் லிமிடெட், துவாக்குடி, திருச்சி. இது ஒரு ஹை ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன் கம்பெனி. இங்கே என்னென்ன ப்ரொடக்ஷன் பண்ணாங்கன்னா, விண்டு மில் டவரு, ஃபிங்கர் கேஜு, அது விண்டு மில் டவருக்குள்ளே உள்ள இன்னர் பார்ட்ஸை தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, ஒர்க்கர் சேஃப்டிக்கு தான் கொடுக்குறாங்க. ஒர்க்கர் சேஃப்டியில் இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே இருப்பாங்க. ஹெல்மெட் ஸ்ட்ரைப்பு போட்டிருக்காங்களா, ஏர் ப்ளக் போட்டிருக்காங்களா, காகுல்ஸு, சேஃப்டி ஷூஸு, க்ளவுஸு, மாஸ்க்கில் ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் ஒவ்வொரு மாஸ்க் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு இன்டர்ன்ஷிப்னால் என்னென்னா, இன்டர்ன்ஷிப்னால் ஒரு கம்பெனியில் ட்ரைனிங்கும் கொடுத்து ஸ்டைஃபண்டும் கொடுத்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸு கொடுக்குறது தான் இன்டர்ன்ஷிப்பு. சில கம்பெனிலலாம் இன்டர்ன்ஷிப்பு போனால், ட்ரைனிங் போனால் எந்த மிஷினையும் தொடக்கூட விட மாட்டாங்க, ஆப்ரேட் பண்ண கூட விட மாட்டாங்க. ஆனால் அந்த கம்பெனியில் எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக எங்களை ஆப்ரேட் பண்ண விட்டாங்க. எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ஒரு பாதியாச்சும் கற்றுக்கிட்டோம். 6 மாதம் இன்டர்ன்ஷிப் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த 6 மாதம் இன்டர்ன்ஷிப்பில் நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன்னா, பைப் கட்டிங், ட்ரில்லிங், ஃபிட்டப் போடுறது எப்படி, வெல்டிங் அடிக்கிறது எப்படி, ரோபோட்டில் வெல்டிங் அடிக்கிறது எப்படி, கோபோட்டில் வெல்டிங் அடிக்கிறது எப்படி அப்படின்னு கற்றுக்கிட்டேன். அடுத்து கோபோட்டு, ரோபோட்டு இதுக்கு 2 டிஃப்ரென்ஸ் என்னென்னா, கோபோட்டில் ஃப்ரெண்ட்லியாக ஈஸியாக ஹேண்ட்லிங் பண்ணலாம். கோபோட்டில் ஃப்ரெண்ட்லியாக மேனுவலாக பெண்டன்ட் இல்லாமல் ஆர்ம்ஸை கையால் இது பண்ணலாம். அது ரோபோட் அப்படி கிடையாது. அது ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். காலேஜில் தியரியாக படிச்சுட்டு இங்கே போய் நேரில் ப்ராக்டிக்கலாக பண்ணுறப்ப நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எக்ஸாம்பிளாக 5 இயர்ஸ் பார்க்குறது எப்படின்னு காலேஜில் தியரியாக படிக்கும்போது அவ்வளோ ஒன்றும் தெரியாது. இங்கே போய் நேரடியாக பார்க்கும்போது கொஞ்சம் இது இப்படி தான் பார்க்கணும், 5 இயர்ஸ்னால் அப்படி தான். ஸ்டேஜில் என்ன கற்றுக்குன்னா, பிக் வெல்டிங் ஃபஸ்ட்டு வெல்டிங் மிஷினில் கிளிட்டு பார்க்குறது எப்படின்னு கற்றுக்கிட்டோம். கிளிட்டுனா க்ளீன், லூப்ரிகேஷன், டைட்டன், இன்ஸ்பெக்ஷன். வெல்டிங் மிஷினில் 2 ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக்னு 2 வகையான மிஷின் இருக்குது. அது எந்த மாதிரியான ஜாபுக்கு எப்படி ஆர்ம்ஸ் வைக்கிறது, வோல்டேஜ் வைக்கிறதுன்னு கற்றுக்கிட்டேன். அடுத்து காயில் மாற்ற கற்றுக்கிட்டேன். கேஸ் மாற்றுறது எப்படின்னு கற்றுக்கிட்டேன். எந்த மாதிரியான ஜாபுக்கு எந்தெந்த கேஸ் யூஸ் பண்ணாலும். அலுமினியத்துக்குன்னா பார்கான், அதே ஸ்டீலுக்குன்னா கார்கான். அது மாதிரி கேஸ் எந்தெந்த இதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளோ ஆர்ம்ஸு வோல்டேஜ் வைக்கணும், எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். ஒரு ஜாபுக்கு ப்ரோக்ராம் எப்படி ஆல்ட்ரு பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ப்ரோக்ராமுக்கு எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த கோபோர்டில் காயில் மாற்றுறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கேஸ் எப்படி மாற்றுறது எல்லாம் கற்றுக்கிட்டேன். வெல்டிங் டார்ச் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எந்த சைஸில் வெல்டிங், இந்த ஜாபுக்கு எந்த சைஸில் அடிக்கணும், A3, A4, A5 அது மாதிரி என்னென்ன சைஸுன்னு கற்றுக்கிட்டேன். அடுத்து வெல்டிங்கில் ஓவராக 100%ல் ஒரு 70% கற்றுக்கிட்டேன். வெல்டிங் கற்றுக்கிட்டு வெல்டிங் அடித்த சில வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் போகிறேன், அதெல்லாம் பாருங்கள். இந்த வெல்டிங்னால் நான் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன்னா, ஐ பெயின், கண்ணெல்லாம் ரொம்ப நைட்லாம் வலிக்கும், அப்படியே கண்ணெல்லாம் எரியும், தூங்கவே முடியாது. அதுக்கப்புறம் கையிலலாம் தோல் உரியும், இந்த நெத்திலெல்லாம் தோல் உரியும். அடுத்து ஃபிட்டப்பில் என்னென்ன கற்றுக்கிட்டேன்னா, ட்ராயிங் எப்படி பார்க்குறது, ட்ராயிங்கில் கொடுத்துருக்க அளவெல்லாம் எப்படி பார்க்குறது. கோபோட்டை பொறுத்த வரைக்கும் கோபோட்டில் என்னென்ன கற்றுக்கிட்டேன்னா, கோபோட்டில் இந்த ஆர்ம் ஆக்சிஸ் X, Y, Z அது எப்படி விளங்குறதுன்னு கற்றுக்கிட்டேன். பெண்டன்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. விசுவலை பொறுத்த வரைக்கும் விசுவலில் என்னென்ன கற்றுக்கிட்டேன்னா, என்னென்ன மிஷின்ஸ் இருக்குன்னு கற்றுக்கிட்டேன். இந்த 6 மாதம் இன்டர்ன்ஷிப்பு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. காலேஜில் இருந்ததோட இன்டர்ன்ஷிப் போனது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. காலேஜில் இருந்ததை கூட அவ்வளோ கற்றுருக்க மாட்டேன். ஆனால் இன்டர்ன்ஷிப்பு போய் நிறையா கற்றுக்கிட்டேன். பேசிக்காக காலேஜில் படித்ததோட இங்கே போனதுலேருந்து ஒரு கம்பெனினா இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த சேஃப்டியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கற்றுக்கிட்டேன். நிறையா பாசிட்டிவாகவும் இருந்துச்சு, நிறையா நெகட்டிவாகவும் இருந்துச்சு. அதில் எப்படி பாசிட்டிவை எப்படி எடுத்துக்கணும், நெகட்டிவை எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிற கற்றுக்கிட்டேன்.